Hello friends, welcome to Indian Jobs Mail. Indian Air Force இந்திய விமானப்படையில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 12th இல்லை அப்படின்னா டிப்ளமோ படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எலிஜிபிலிட்டி எப்படி அப்ளை பண்ணணும், செலெக்ஷன் எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருப்பேன். சரிங்களா? இந்த டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் 8th ஜூலை ஓப்பன் பண்ணுறாங்க. ஜூலை 8ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஜூலை 28க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா? agnibathvayu.cdac.in agnibathvayu.cdac.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் 8th ஜூலை ஓப்பன் பண்ணுறாங்க. அன்னைக்கு நம்ம சேனலில் இதுக்கான அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஏஜ் பாருங்கள், 3rd ஜூலை 2004 இருந்து 3rd ஜனவரி 2008 இந்த இடைப்பட்ட தேதியில் பிறந்திருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது அதிகபட்சம் 21 இல்லை 21 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த மார்ஷியல் ஸ்டேட்டஸ் பாருங்கள், திருமண நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபீமேல்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அலோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த கல்வி தகுதி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சயின்ஸ் சப்ஜெக்ட் அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 12th பாஸ் பண்ணி 50% இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிப்ளமோ பாஸ் பண்ணி 50% இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 12th படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா டிப்ளமோ படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் சயின்ஸ் சப்ஜெக்ட் அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் 2 விதமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா +2 பாஸ் பண்ணி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்து மினிமம் குறைஞ்சது 50% இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 12th கிளாஸில் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேயும் 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த குறிப்பிட்ட டிசிப்ளினில் 3 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி குறைஞ்சது மினிமம் 50% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ டிப்ளமோலேயும் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் 50% கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட். ஸோ இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா, இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமில் ஏதாவது ஒரு குரூப்பில் 12th பாஸ் பண்ணி மினிமம் 50% இருந்தால் போதும். அதே மாதிரி இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேயும் கட்டாயம் 50 இருக்கணும். சரிங்களா? அடுத்த ஹைட்டு, ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் ஹைட்டு 152.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 152 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த வெயிட்டு, உங்கள் ஹைட்டு ஏஜுக்கு தகுந்த வெயிட்டு ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செஸ்ட்டு பாருங்கள், ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா செஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு வந்து 77 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷன் அந்த விரிவடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அட்லீஸ்ட் 5 சென்டிமீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஃபீமேல்ஸ்க்கும் அதே தான் சொல்லியிருக்காங்க. மினிமம் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் செஸ்ட் வந்து கண்டிப்பாக 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். ஹியரிங் கேட்கும் திறன் வந்து நார்மலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். டென்டல் அதாவது ஹெல்த்தி ஜெர்ம்ஸ் இருக்கணும். குட் செட் ஆஃப் டீத் அதாவது நல்ல நிலையில் வந்து பற்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஹெல்த்தி ஜெர்ம்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஹெல்த் கண்டிஷன் பாருங்கள், ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட்டாக இருக்கணும். எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கக்கூடாது. ஹெல்த் இஷ்யூ இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. பர்மனன்ட் பாடி டேட்டோ அலோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இன்னர் ஃபேஸில் இருக்குது, இன்னர் ஃபேஸ் ஆஃப் தி ஃபோர் ஆர்மு, இன்சைட் ஆஃப் எல்போவில் பர்மனன்ட் டேட்டோஸ் இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்டில் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் செலெக்ஷன் போகிறப்ப அந்த டேட்டோ பற்றின சைஸு, டைப்பு, டீட்டெயிலு, க்ளோஸில் வச்சு ஒரு ஃபோட்டோ, டிஸ்டன்ஸில் வச்சு ஒரு ஃபோட்டோ இது எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு போகணும். ஓகேங்களா? செகண்ட் ஃபேஸ் போகிறப்ப செலெக்ஷனில் phase 1 phase 2 இருக்கும். முதல் ஃபேஸில் ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 2வது ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல், அடுத்து அடாப்டபிலிட்டி இது எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ phase 2 செலெக்ஷன் போகிறப்ப டேட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க.
ஸோ அடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அக்னிபாத் ஸ்கீம் அடிப்படையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 4 வருஷம் அக்னிபாத் ஸ்கீம் அடிப்படையில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ போகிறப்போ உங்களுக்கு 10 லட்சம் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக தராங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ப்ரோ 4 வருஷம் தான் ஒர்க் பண்ண முடியுமா, நம்ம வந்து பர்மனெண்ட்டாக இதில் ஒர்க் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 வருஷம் இதில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பர்மனன்ட் கமிஷன், அதாவது இதே மாதிரி ஏர்ஃபோர்ஸில் பர்மனன்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். 4 வருஷம் இந்த அக்னிபாத் ஸ்கீமில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தா பர்மனன்ட் கமிஷனில் உங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து முக்கியமாக உங்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரைனிங் வந்து பேசிக்காக உங்களுக்கு மிலிட்ரி ட்ரைனிங் வந்து முதல்ல இருக்கும். ஸோ அதில் லீவ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 30 நாள் வந்து லீவ் எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் சிக்காக இருக்கீங்க, உங்களுக்கு ஃபீவராக இருக்குது அப்படின்னா சிக் லீவ் மட்டும் மெடிக்கல் அட்வைசர், அந்த குறிப்பிட்ட மெடிக்கல் அத்தாரிட்டி என்ன சொல்கிறாரோ அவருடைய அட்வைஸை பின்பற்றி தான் நீங்கள் மெடிக்கல் லீவ் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய அட்வைஸை ஃபாலோ பண்ணி தான் மெடிக்கல் லீவ் நீங்கள் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரி எவ்வளோ சேலரி ப்ரோ இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இந்திய விமானப்படையில் நீங்கள் பர்மனெண்ட்டாக அதாவது நீங்கள் நிரந்தரமாக அதாவது பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன அலவன்ஸ் தருவாங்களோ அதே மாதிரி தான் அக்னிபாத் ஸ்கீம்லேயும் வந்து தருவாங்க. இப்போ நீங்கள் ஏர்ஃபோர்ஸில் வந்து பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு என்ன சலுகை இருக்குமோ அதே சலுகை தான் இந்த அக்னிபாத் ஸ்கீம்லேயும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மத்திய அரசு சலுகைகள் இருக்கும். ட்ரெஸ்ஸு, ட்ராவல் அலவன்ஸு எல்லாமே இருக்கும். ப்ளஸ் அது போக சேலரி பேக்கேஜ் பாருங்கள். ஃபஸ்ட் இயர் 30, 33, 36, 40 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது அப்படியே வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதில் இருந்து ஒரு 30% தொகை 30% ஆஃப் அமௌண்ட் வந்து அவங்க மந்த்லி பிடிச்சிப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 21, 23, 25, 28 ஸோ இவ்வளோ தான் உங்கள் கைக்கு வரும். 70% ஆஃப் சேலரி தான் உங்கள் கைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாதம் 30% வந்து பிடிச்சிக்கிறாங்க இல்லையா, அது வந்து அவங்க அப்படியே வந்து சேர்த்துட்டு வருவாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 4வது வருஷத்தோட கடைசியில் 10 லட்சம் வரும். அதை சேவா நிதி பேக்கேஜ், சேவா நிதி திட்டம் அப்படின்ற பேரில் உங்களுக்கு அந்த 10 லட்சத்தை செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக போகிறப்போ கொடுத்துட்றாங்க. ஸோ அருமையான வாய்ப்பு, கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்த செலெக்ஷனில் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 இருக்கும். ஃபேஸ் 1ல் ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் சயின்ஸ் சப்ஜெக்ட்டு, அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்டு, சயின்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கும். சரிங்களா? கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். நீங்கள் வந்து இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம், தமிழ்லலாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸாம் டேட்டு, டைமிங்கு, எந்த லொக்கேஷனில் நமக்கு எக்ஸாம் இருக்கும் அது எல்லாமே அட்மிட் கார்டில் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அட்மிட் கார்டு வந்து இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. agnibath.vayu.cdse.in இருக்கு இல்லையா, ஸோ இந்த வெப்சைட்டில் தான் அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்டேட் வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதே மாதிரி எக்ஸாம் போகிறப்ப ஆதார் கார்டு ஒரிஜினல் வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ப்ளூவு, பிளாக் பென்னு ப்ளஸ் ஆதார் கார்டு ஒரிஜினல் இது எல்லாமே மறக்காமல் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இப்போ சயின்ஸ் சப்ஜெக்டோட பேட்டர்ன் பாருங்கள். 60 நிமிஷம் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்ஸு, மேக்ஸு, இங்கிலீஷு இந்த சப்ஜெக்டில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். +2 CBSE சிலபஸ் அடிப்படையில். அதே மாதிரி அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 45 மினிட்ஸ் 45 நிமிஷம் எக்ஸாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் சேம் தான். இங்கிலீஷு, ஜென்ரல் ரீசனிங்கு இதில் இருந்து உங்களுக்கு +2 CBSE அடிப்படையில் கொஷின்ஸ் வரும். அதே மாதிரி சயின்ஸ் சப்ஜெக்ட் அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. சரி மார்க்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற ஒரு கொஷனுக்கும் 1 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணல, அந்த கொஷினை வந்து நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு மார்க்கும் வந்து அவங்க குறைக்க மாட்டாங்க. 0 மார்க், நில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தப்பான ஆன்சர் பண்ணுறீங்க, தப்பான ராங் ஆன்சர் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. தெரியல அப்படின்னா விட்டுருங்க. தப்பாக ஆன்சர் பண்ணீங்க, தெரியாமல் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.25 மார்க் வந்து கண்டிப்பாக ரிடியூஸ் ஆகும். அடுத்து இந்த ஃபேஸ் 1ல் யாருடைய ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கோ அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அடுத்த கட்டமாக ஃபேஸ் 2 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபேஸ் 2ல் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, முதல்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு வந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் ப்ரோ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகணும், ப்ளஸ் அது போக இங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ எல்லாமே ஒரிஜினல் 4 செட்டு ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஒரு டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸில் உங்கள் சிக்னேச்சர் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஒரு டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸில் கட்டாயம் உங்கள் சிக்னேச்சர் வந்து போட்டிருக்கணும். அது என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக என்ன கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா,
ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து இருக்கும். இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே ரன்னிங் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி புஷ்அப்பு, சிட்டப்பு, ஸ்குவாட்ஸு இது எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபிசிக்கல் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடாப்டபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பாருங்கள், ஃபேஸ் 3ல் ஃபைனலாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஹவ் டு அப்ளை இந்த வெப்சைட்டில் 8th ஜூலைலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ஃபோட்டோ, லெஃப்ட் ஹேண்ட் தம்பி இம்ப்ரெஷன், சிக்னேச்சர் இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது எந்த கேபியில் இருக்கணும், அந்த சைஸ் வந்து ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்குது, 550 இருக்குது. ப்ளஸ் அது போக ஜிஎஸ்டி இதெல்லாமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் 550 சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு அதுவும் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாருமே பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி ஃபீமேல்ஸ்க்கு ஃபீஸ் இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 550 வந்து காமன், எல்லாருமே வந்து 550 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சிங்கிள் அப்ளிகேஷனில் ஒரே அப்ளிகேஷனில் தெரியாமல் 2 தடவை வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 2ஆவதாக பே பண்ணுற அமௌண்ட்டை கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. மல்டிபிள் பேமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க, ரீஃபண்ட் ஆஃப் மல்டிபிள் பேமெண்ட்ஸ். ஸோ ஜென்ரலாக ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க ப்ரோ அப்படின்னா agnibathvayu.cdac.in இந்த வெப்சைட்டில் May 14, 2025 ஸோ அந்த டேட்டில் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்டேட் வந்தால் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. கால் ஃப்ரீ அதாவது ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் உங்கள் டவுட்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.